இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இந்த திட்டத்தில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இதில் சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் CMCHIS சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா CMCHIS திட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு இணைந்து ரூபாய் 5 லட்சம் வரை காப்பீட்டு தொகை பெற முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரூபாய் 22 லட்சம் வரை வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வருமான சான்று உள்ளிட்ட ஆவணங்களுடன் CMCHISTN.com வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் CMCHIS மையத்தில் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அலுவலகத்துக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் 180042253993 இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஏற்கனவே உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதையும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கு உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் இருந்தால் போதும். ஓல்டு ரேஷன் கார்டு நம்பர் தான் தேவைப்படும். அதை யூஸ் பண்ணி தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு CMCHISன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுறேன் CMCHISTN.comனு சொல்லி ஒரு வெப்சைட் ஆகும். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக இருக்க வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா மெனு என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் தேவைப்பட்டால் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி PDF ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து சம்மந்தப்பட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பாட்டம்லேயே மெம்பர் சர்ச் ஆர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லியிருக்கும். அதில் போய்ட்டு யுவர் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர், பெனிஃபிஷியரி நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், இந்த மாதிரி எல்லா அட்ரஸுமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் என்டர் பண்ணி சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களோட நேம், உங்களோட ஃபேமிலி மெம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.